ஏய் செல்லகுட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஜாமா முடியறதுக்கு இன்னும் ரெண்டு பார்ட் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போன எபிசோட் லாஸ்ட்ல இந்த சாங் பொண்ணு ஹீரோவை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு கூப்பிடுறா. அப்ப நம்ம ஹீரோயின் செம்மையா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜெலஸ் ஆகிட்டு இருக்கா. இதுல அந்த சாங்குடைய தம்பிக்காரன் வந்து கரெக்டா நம்ம ஹீரோயினை நீங்களும் வாங்கலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயின் இப்ப போறாங்க. ஸோ ஹீரோக்குமே ஜெலஸ் ஆகுது, நம்ம ஹீரோயினுக்குமே ஜெலஸ் ஆகுது. இதுல அந்த சாங் வேற வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே இந்த மல்லி செடியெல்லாம் வச்சிருக்காப்புல இருக்கு. அதெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம ஹீரோயினோட அக்கா இறந்து போயிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய படத்துக்கு முன்னாடி வச்சு கொஞ்ச நேரம் அவங்கள பத்தி நினைச்சிட்டு இருக்க ஹீரோயினுமே அவங்க அக்காவை பத்தி நினைச்சு பாக்குறாங்க. இந்த மாதிரி பழகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சு பார்த்துக்கிட்டே அவங்க அக்காவை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அங்க இருந்து கிளம்பிட இன்னொரு பக்கம் மேலதிகாரியுடைய பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு மேலதிகாரியுடைய பர்த்டேன்றனால வீட்லயே சமைச்சு வச்சுட்டு அப்பாவை எதிர்பார்த்துட்டு இருக்கா. ஆனா அவரோ எனக்கு ஒர்க் இருக்கு நான் வரமாட்டேன்னு சொல்ல இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிது. அங்க நாய்க்குட்டி வர நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வச்சுட்டு பத்தியா அப்பாவுக்காக நான் எவ்வளவு அழகா சமைச்சேன், ஆனா அவர் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கள. கரெக்டா டைகர் வந்துடுறாப்ல. டைகர் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். இங்க பாரு உன்னோட ஃபேவரட்டான சாக்லேட் ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ பத்தி பேசுறதை மறந்துட்டு டைகர் கிட்ட பேசுறா. டைகரை வெளியே கூட்டு போறா. டைகர் கிட்ட நல்லா க்ளோஸ் ஆயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு திறப்பு விழாவுக்காக ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்ணன்காரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஹீரோயினை வரைஞ்சிருப்பான் தெரியுமா, ஒரு இது பெயிண்டிங் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த பெயிண்டிங்கை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு போவ. இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் ஹீரோயின் மறுபடியும் ரிட்டர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இதுல அந்த சாங் வேற வந்து நம்ம ஹீரோ கிட்ட விளைஞ்சிட்டு இருக்கா. இவ பண்றதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோக்கே நல்லா புரியுது இவளுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ பெருசா எதுவும் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோக்கு தான் ஹீரோயினை பிடிக்கும் இல்லையா. இப்ப ஹீரோயின் ஒரு டிரைவ் மாதிரி ஒன்று போயிட்டு வந்துட்டு பாக்குறாங்க. வந்து பார்த்தா சாங்கும் ஹீரோ உட்காந்து பேசிட்டு இருக்கத ஹீரோயின் பார்த்துட்டு செமையா கடுப்பாகிறாங்க. இதுல அண்ணன்காரன் வேற ரெண்டு பேருமே மேட் ஃபார் ஈச் அதர்ல அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு கோவம் வந்தது. என்ன வீட்டுல டிராப் பண்ணிடுறீங்களான்னு கேட்க உடனே அண்ணன்காரனும் சரி வா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான் பாருங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ணன்காரனோட ஒய்ஃப் வந்துடுறா. வந்துட்டு நம்ம ஹீரோனை திட்டிட்டு இருக்கா. ஹீரோவும் கரெக்டா அங்க வந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோ எதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு நீ அவர் கூட போனவா என் கூடன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி ஹீரோயினோட கார்ல ஏத்திட்டு போவேன். இப்ப கூட அந்த சாங் தான் முன்னாடி சீட்ல உட்காந்துருக்கா. ஹீரோயினை ஜெலஸ் படுத்தணுன்றதுக்காக நம்ம ஹீரோ சாங் கிட்ட வேற வளைஞ்சு பேச நம்ம ஹீரோனுக்கு சுத்தமா இது பிடிக்கவே இல்லை. உடனே ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போகணும் காரை எங்கேயாவது போய் நிப்பாட்டுன்னு சொல்ல ஹீரோவும் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா காரை வந்துட்டு ஒரு பங்க்ல போய் நிப்பாட்டுறான். ஆனா ரெஸ்ட் ரூம் போன நம்ம ஹீரோயினை காணும். ஹீரோ பதறி போயிடுறான். ஐயோ ஏதாவது பிரச்சனை வந்துருச்சான்னு சொல்லிட்டு ஹீரோ இறங்கி போய் பார்க்க நம்ம ஹீரோயின் அங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து மீம்ஸ் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்பாகிறான். போனை வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து இந்த போனால நீ இன்னுமே வராம இருக்கியா கார்ல, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை உப்பு போட்டு தூக்கிட்டே போறான் பாருங்க. ஸோ இந்த சாங்குக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. போன் கீழே விழுந்துருது. பட் இருந்தாலும் ஹீரோயின் ஹீரோ மேல திட்டாம ரெண்டு பேருமே கொஞ்சம் விளையாடிட்டு இருக்க. இதெல்லாம் பாக்குற அந்த சாங்கு கடுப்பாவுது. இன்னொரு பக்கம் அந்த ரீனா பொண்ணு இருக்கா இல்லையா, சோ அவகிட்ட இருந்து நம்ம ஹீரோ சில பல டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாரு. என்னன்னா இந்த தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பேசிக்கா மாடல் போட்டோ ஷூட்னு வர பொண்ணுங்க எல்லாரையுமே அவனுடைய வீட்டுக்கு கூட்டு போய் டார்ச்சர் பண்றான் அப்படின்ற விஷயத்த நம்ம ரீனா ஹீரோ கிட்ட சொல்லிட்டா. சோ நம்ம ஹீரோவும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்ல நம்ம ஹீரோயின் ஹோ இதனால தான் அப்பப்ப என்னைய அவன் கூட்டு போனா அவன் ஒரு சைக்கோன்னு நான் நினைக்கிறேன். டார்ச்சர் பண்றது மட்டும் இல்லாம புதுசா மாடலிங்காக வர பொண்ணுங்க இவங்க எல்லாரையுமே வந்துட்டு கூட்டிட்டு இவன் வந்துட்டு வித்துடுறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிட்டே ஒரு பீச்ல உட்காந்து பேசிக்கிட்டே விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க என்னன்னா ஹீரோயின் சின்ன வயசா இருக்கக்குள்ள நம்ம ஹீரோ கூட இந்த மாதிரி தான் பீச்ல மணல்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே ஒரு குழி நோண்டி பேசிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே ஹீரோ கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. இதை தூரத்துல இருந்து அந்த சாங் பொண்ணு பார்த்துட்டு செம்மையா கடுப்பாகிறா. இப்ப ஹீரோயினுடைய அந்த போட்டோ இருக்கு தெரியுமா பெயிண்டிங், அதை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் எக்ஸிபிஷனுக்காக வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு தான் ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, எக்ஸிபிஷனுக்கு வைக்க கிட்டத்தட்ட அந்த போட்டோ வந்துட்டு பாத்தீங்கன்னா 5 கோடி ரூபாய்க்கு விலை போகுது. ஆனா வாங்குறது யாருன்னா அந்த ப்ரொடியூசருடைய ஒய்ஃப் தான். அவ்வளவுதான் உடனே வந்து பாத்தீங்கன்னா அவன் அந்த போட்டோ கீழே போட்டு நசுக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இதை பாக்குறப்பெல்லாம் கஷ்டமா இருக்கு. இப்போ அந்த இடத்துல மீட்டிங் நடந்துட்டு இருக்கு இல்லையா, சோ அண்ணன் தம்பிக்காரனுடைய அடியாளி இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கக்குள்ள அந்த இடத்துல ஹீரோயினோட அக்காவி வந்து இது டேஞ்சர்னு சொல்லக்குள்ள ஹீரோயின் பேனு கட்டிடுறாங்க. சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட்டு போயிடுறாங்க. சோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸிபிஷன் வைக்கிறதுக்காக ஒரு ஹோட்டல்ல தான் அதை வந்துட்டு தங்கியிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் அந்த மாதிரி கத்திக்கிட்டே மயக்கப்பட்டு விழுந்ததுனால ஹீரோயினை பார்க்கறதுக்காக அந்த சாங் வந்திருப்பான். சாங் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நான் உன் கூட தங்கிக்குவான்னு கேட்க ஹீரோயினும் சரின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் சாங்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரூம்ல தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு ஹீரோயின் தூங்குறப்ப ஹீரோயினுடைய இடத்துல நம்ம ஹீரோயினுடைய அக்காவுடைய ஆத்மா இந்த சாங் பொண்ணுடைய கண்ணுக்கு தெரியுது பாருங்க. அவ்வளவுதான் அவ கத்தி ஆர்ப்பாட்டமே பண்ணிடுறா. ஹீரோ கரெக்டா வந்தோடனே ஹீரோ வரை கட்டி பிடிச்சிக்கிட்டு கோஸ்ட்னு கத்துறா பாருங்க.
நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் வயிற்றுச்சலா ஆகுது. ஆனா நம்ம ஹீரோயினுடைய பார்வை வச்ச ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு, ஓகே இவ கடுப்பாவராப்புல இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப அன்னைக்கு காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிட்றதுக்காக போறாங்க பாருங்க எபிசோட் ஸ்டார்டிங்ல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோசியம் பாக்குறவர்லாம் நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு போயிருப்பார் இல்லையா, கண்டிப்பா வந்துட்டு கர்மா நடக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. அவரே இப்ப மறுபடியும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு, நீ போற பாதை கரெக்ட்னு வேற சொல்லிட்டு போவ. இது சாங் பார்த்துட்டு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா, எதுக்குன்னு தெரியல. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கோம்ல, இந்த சாங் பொண்ணு ஹீரோ மட்டும் தனியா கூட்டிட்டு வந்து பேசலான்னு வரா பாருங்க. அப்ப பார்த்து தம்பிக்கார வந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட ஜாலியா இருக்கான். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இவங்களே வேற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க, ஒரு பிளேஸுக்கு. ஆனா இவன் அந்த பொண்ணு கூட ஊர் சுத்திட்டு இருக்கத அக்காக்காரி பார்த்து திட்ட. ஸோ உடனே தம்பிக்கார என்ன பண்ணா, கூட இருக்க பொண்ணு இங்க பாரு எங்க அக்கா பார்த்துட்டா, அதனால வந்து நம்ம ஊருக்கு கிளம்புறது தான் பெட்ரு, நீ இப்போ என்னோட திங்ஸ்லாம் பேக் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய திங்ஸ்லாம் பேக் பண்றதுக்காக அவளுடைய ரூமுக்கு இந்த தம்பிக்கார அனுப்புறான் பாருங்க. அப்போன்னு பார்த்தேன் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த இவன் தம்பிக்காரனுடைய அடியாள் இருக்காளே, அந்த ப்ரொடியூசர் தம்பியோட அடியாள், இந்த அடியாள் என்ன பண்றான், ப்ரொடியூசருடைய ரூமுக்குள்ள அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோ ஹீரோயின் பாக்குறாங்க. இதனால இந்த மாதிரி பண்றாங்க ஒண்ணுமே புரியலையே, இதை வந்துட்டு அந்த சாங் பொண்ணுடைய தம்பி கூட இருந்த அந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டே இருக்குல்ல. அடுத்த நாளே நியூஸ் வந்துடுது, அந்த பொண்ணு இறந்து போயிட்டானே. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ ஹீரோயின் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ நம்ம அந்த பொண்ணு அந்த ரூம்குள்ள போறதை நம்ம பார்த்தோமே, நம்ம வந்துட்டு அந்த பொண்ணையாவது காப்பாத்தி இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஷாக் ஆவ. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்காரனையும் தம்பிக்காரனுடைய அடியாள் பிளஸ் அண்ணன் இவங்க மூணு பேருமே அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா சரியான எவிடன்ஸ் இல்லாததுனால மூணு பேருமே ரிலீஸையும் பண்ணிடுறாங்க. இதை வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல. ஸோ நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல, பிகாஸ் ஏன்னா சாங்குடைய தம்பி இருக்கா இல்லையா, அவன் அந்த பொண்ணை ரூம்குள்ள கூட்டிட்டு போறான். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் இப்போ போலீஸ்காரங்களுக்கு கிடைச்சிருக்கு. சாங்குடைய தம்பி தான் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல போலீஸ்காரங்களும் சாங்குடைய தம்பியை அலையக்கா தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு அந்த பொண்ணுடைய கொலைக்கு நீ தானடா காரணம்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடின்னு மிதிச்சிட்டு இருக்க. இந்த விஷயம் சாங்குக்கு தெரிய வருது. சாங் நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கிறா, தயவு செஞ்சு வந்துட்டு என் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணி, என் தம்பி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்ல ஆல்ரெடி கில்ட்டி ஃபீல்டில் இருக்கா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே அவனுக்கு வந்துட்டு சாட்சி நம்ம சொல்லலாம்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அவன் வந்துட்டு இந்த கொலை பண்ணல, ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணை வேற யாரோ கூட்டிகிட்டு போகிறத நாங்கள் பார்த்தோம், ஆனால் முகம் மட்டும் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இப்படி சாட்சி சொல்லிட்டு அந்த பையனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் அந்த பையனை கொண்டு வந்து வீட்டில் விட்டுடுறாங்க. பட் இருந்தாலும் அக்கா தம்பிக்குள்ள செம்மையாக சண்டை நடக்குது. இதில் அக்கா காரி ஓவராக கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு, நீ எதுக்குடா கண்ண பொண்ணுங்கள் கூட எல்லாம் ஊர் சுத்துற, உனக்கு அறிவே இல்லையா அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் ஆயிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயின் தம்பிக்கான லவ் பண்றான், ஆனா இந்த பொண்ணு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப மறுபடியும் வந்து நம்ம ஹீரோயினுக்கு எப்பயும் போல அவங்க அக்காவுடைய ஆத்மா கண்ணுக்கு தெரியுது, தண்ணிக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கக்குள்ள கரெக்டா காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோயின் ஹெல்ப் ஹெல்ப்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஹீரோ ஓடி வந்து டவல் இருந்து ஹீரோயினை ஹக் பண்ணி ஒன்றும் இல்லை நம்ம கண்டுபிடிச்சலாம் கேஸ், நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஆறுதல் படுத்துறாங்க. இப்ப அடுத்த நாளே காமிக்கிறாங்க சாங் என்ன பண்றா, அழுதுகிட்டே ஹீரோயின் கிட்ட வந்து இந்த மாதிரி என் தம்பிக்கும் எனக்கும் பெரிய சண்டை வந்துருச்சு, நான் உன் வீட்டில் கொஞ்சம் தங்கிக்குவான்னு கேட்க ஹீரோயினுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயம். ஆல்ரெடி வெளியே இருக்கக்குள்ளே ஹீரோவும் இந்த சாங்கும் பேசி திரியிறாங்க. வீட்டில் வச்சுக்கிட்டா என்ன நடக்குதுன்னு. ஆனால் வேற வழியே இல்லாமல் ஹீரோயினும் சரி ஓகே பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸோ நீ இங்கே ஒரு 2-3 நாள் தங்கிக்கோயேன் அப்படின்னு சொல்ல அவளும் சரின்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோடைய பக்கத்து ரூமில் வேற இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடத்த வாங்கிக்க. இதில் நம்ம இவன் சார்லி வேற செம்மையாக வந்துட்டு ஹீரோயினை வெறுப்பேற்றிட்டு இருக்கான். ஹீரோடைய பக்கத்து ரூமே அந்த பொண்ணு பார்த்து இருந்துக்கன்னு சொல்ல ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயின் இங்க பாரு, இதுக்கப்புறமா நீ அந்த பொண்ணுடைய ரூமுக்கு போன உன்னை வெட்டிடு வெட்டின்னு சொல்லிட்டு மறைமுகமா வேற ஹீரோவை திட்ட. அன்னைக்கு நைட்டு மறுபடியும் ஹீரோயினுடைய அக்கா ஆத்மா இந்த சாங் பொண்ணை வந்துட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு தான் தெரியல. இவங்க ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் தானே தெரிவாங்க, அப்படியே இந்த பொண்ணு கிட்ட வராங்கன்னு தான் நமக்குமே ஒன்றும் புரியல. கதை எப்படியோ போகுது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் காலைல விடியுது. என்னதான் பேய்கிட்ட வந்துட்டு கத்தும் திட்டும் வாங்கியிருந்தாலும் ஈவினிங் ஆனோடனே நம்ம ஹீரோ கூட உட்காந்து ஸோ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாகுது. ஐயோ இவளை எப்படியாவது இவ தம்பி கிட்ட சேர்க்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காக்குள்ள இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோவும் இந்த சாங் பொண்ணும் க்ளோஸா இருக்கதை பார்த்து மீடியாக்காரங்க இன்னும் உங்களுக்கும் ஹீரோக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு சொல்லிட்டு இவகிட்ட பொடி வச்சு கேட்க இவளும் வந்துட்டு இருக்குன்னு சொல்லல இல்லைன்னு சொல்லல அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. இதெல்லாம் வந்துட்டு நியூஸ்ல வந்துடுது. ஸோ இப்போ இந்த சாங் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கறா. சாரி நான் இங்க இருக்கிறனால தான் இந்த மாதிரிலாம் நியூஸ்லாம் வருதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் மனசில் நினைக்கிறாங்க நீங்க இருக்கிறனால வரலடி, இவன் கூட வெளியே ஊர் சுத்துறதுனால தான் வருதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்க சாங் நான் வேணா இங்க இருந்து போயிடுவான்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல விடுன்னு சொல்ல அன்னைக்கு நேற்று மறுபடியும் சாங்குடைய கண்ணுக்கு வந்துட்டு ஹீரோயினோட அக்கா ஆத்மா தெரியுது. அவன் அங்கே ஐயோ பையோன்னு கத்திட்டு இருக்க. ஹீரோ கரெக்டாக வந்துடுறான். ஹீரோவை ஹக் பண்ணிட்டு நான் பேய பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களா. ஹீரோயினும் இதை பார்த்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஹக் பண்ணிட்டு இருக்கதை பார்க்குற நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோவும் இதை பார்த்துறான். ஏன்னா ஹீரோக்கு புரியுது நம்ம ஹீரோயின் லவ் பண்றான்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோக்குமே லைட்டாக கஷ்டமா இருக்கு ஹீரோயினை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறது. அடுத்த நாள் ஹீரோயின் என்ன பண்ணாங்க, முதல்ல இவ தம்பி கிட்ட இவனை கொண்டு போய் சேர்த்துணும்னு சொல்லிட்டு எப்படியோ வந்துட்டு தம்பிக்காரனை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு அங்கே அக்காக்காரியவும் கூப்பிட்டு
எப்படியாவது ஒன்னா சேர்க்கலான்னு பார்த்தா ஆனா அந்த தம்பிக்காரன் எந்திரிச்சு போயிடுறான். ஸோ இந்த மறுபடியும் வந்துட்டு தம்பிக்கும் அக்காவுக்கும் சண்டை நடக்குது. அக்காக்காரி நீ எத்தனை பொண்ணுங்களை தானே நீ லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்க, நானும் உனக்காக எத்தனை பொண்ணுங்களை தான் அப்படின்னு என்னமோ ஒன்று சொல்ல வரா. பட் ஆனால் அவள் எதுவுமே சொல்லலை, என்ன சொல்ல வந்தான்னு தெரியல. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு எப்பயும் போல அவங்க அக்காவுடைய ஞாபகம் வந்துருது. வீட்டுக்கு வந்தோடனே ஓன்னு ஒப்பாரி வச்சு எழுதிட்டு இருக்கேன். ஹீரோ தான் கன்சோல் பண்ணிட்டு இருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக உங்க அக்காவை யார் கொண்டாங்களோ அவங்களுக்கு நம்ம தக்க தண்டனையே வாங்கி கொடுத்துடலாம், ஏன்னா நிறைய பேர் மேலே டவுட் இருக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் மேலதிகாரியுடைய பொண்ணு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை சுத்தமாக மறந்துட்டாலே போல இருக்கு. ஏன்னா பார்ட் டைம் ஜாப் எல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம டைகர் கூட தான் போறா, டைகர் கூட தான் வரான்னு சொல்லிட்டு ஸோ டைகர் கூடவே வந்துட்டு ஒரு அளவுக்கு மெர்ஜ் ஆயிட்டா போல இருக்கு. இவளுக்கு நம்ம ஹீரோ ஞாபகமே கொஞ்சமே இல்லாத அளவுக்கு நம்ம டைகருமே பார்த்துக்கிறோம். அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க போனா அந்த சாங் பொண்ணு யாரோ ஒருத்தவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துட்டு இருக்கான். அவனா மிரட்டி காசு வாங்கிட்டு இருக்கான். நீ சொன்ன வேலைக்கெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான், ஒழுங்கா இன்னும் கொஞ்சம் காசு கொடுன்னு சொல்ல ஹீரோயின் பாக்குறாங்க. என்ன இவ யார்கிட்ட இந்த அளவுக்கு காசை எடுத்து வாரி கொடுக்குறா, ஒன்னும் புரியலேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. ஷூட்டிங் நடக்குது, அது ஒரு ஸ்டண்ட் ஷூட்டிங் போல இருக்கு. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஃபைட் பண்ற மாதிரி, ஹீரோயின் ஹீரோ அப்படின்ற மாதிரி, ஹீரோனா அந்த நம்ம ஹீரோயின் நடிச்சிட்டு இருக்கா, அந்த படத்துடைய ஹீரோ கொஞ்சம் ஸ்டண்ட் ஷூட்டிங் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு கயிற்றுல தொங்கிட்டு இருக்காங்க. அந்த கயிறு கீழே அழுந்து விழவத கரெக்டா நம்ம ஹீரோ போயிட்டு பிடிச்சிடாப்ல. ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோயின் மண்டை பொழந்திருக்கும். ஸோ இப்போ ஹீரோ பாக்குறாங்க யார் இந்த கயிறை இப்படி லூஸ் பண்ணி விட்டுருப்பான்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா பார்த்தா அந்த சாங் கிட்ட காசு வாங்கினான்னு தெரியுமா, அவன் தான் அந்த கயிறு கிட்ட உட்காந்து என்னத்தையும் நோண்டிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் அப்ப முகத்தை பார்க்காதனால சரியா நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. ஹீரோ வேற நம்ம ஹீரோயினை மேல இருந்து குதிச்சப்ப பிடிச்சார் இல்லையா, அதுல அவருக்கு சுளுக்கு வேற எடுத்திருக்கும். ஹீரோயின் ஹீரோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தைலம் தடவலான்னு போவ சாங் வந்து முதல்ல அங்க தைலத்தை தடவிட்டு இருக்கா. இதை பாக்குற நம்ம ஹீரோயினுக்கா இன்னும் கொஞ்சம் எரிச்சலா ஆகுது, செம்ம கடுப்பாகுது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ கூட இருந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் ஒன்னொன்னா நினைச்சு பாக்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்குமே புரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம ஹீரோவை லவ் பண்றோன்றது நம்ம ஹீரோயினுக்குமே நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாப்ல, ஹீரோயினுக்காக ஒரு பாட்டையும் பாடுறாப்ல. ஏன்னா நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி சாங் வந்துட்டு இந்த மாதிரி தைலம் தேய்ச்சி விட்டுட்டு பார்த்துட்டு போறாங்கன்னு தெரிஞ்சு ஹீரோ இன்டைரக்டா அவனுடைய லவ் பாட்டிலே ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறான். ஆனா நம்ம ஹீரோயின் பெருசா எந்த ரியாக்ஷனும் பண்ணாதனால ஹீரோவே கேட்டுதான் போயிட்டு உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு தானே சொல்லுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் காலிலே ஒரு மிதிச்சுட்டு எனக்கு ஒன்று உன் மேல இன்ட்ரெஸ்ட்லாம் வரலன்னு சொல்லிட்டு வீம்பு காமிச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு ஹீரோயின் லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த சீன்ல சரி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு, ஆர்ஃபனேஜ்க்கு தான் கூட்டு போறாரு, வேற எங்கேயும் கிடையாது. ஏன்னா நம்ம ஹீரோயினோட இன்னைக்கு பர்த்டே போல இருக்கு. ஸோ சர்ப்ரைஸ் பார்ட்டிலாம் வச்சு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஃபனேஜ் குழந்தைங்களுக்கு ஃப்ரீ ஃபுட்லாம் கொடுத்து ஹீரோயினுக்கு பர்த்டே விஷ் பண்ண நம்ம ஹீரோயின் செம்மையா ஹாப்பியா வராங்க. ஹீரோ கிட்ட உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க ஹீரோ தெரியும் அப்படின்னு மட்டும் சொல்றாரு. ஆனா நம்ம சார்லி தான் சொல்லி இருப்பான். அடுத்தது கோவிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போவ. ஸோ ஹீரோயினை பத்தி ஹீரோ வந்துட்டு தெரிஞ்சுக்கிறாரு, சொல்றாங்க. ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கல. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆர்ஃபனேஜ்ல வந்துட்டு போனத விஷயத்தை பத்தி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் அப்ப என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசலான்னு வரக்குள்ள கரெக்டா மீடியாக்காரங்க வந்துடுறாங்க. அவங்களுக்கு தான் கொஞ்சமா பொறி தட்டினாலே போதும் இல்லையா, மறுபடியும் நம்ம ஹீரோ ஹீரோயினை வச்சு வந்துட்டு பாத்தீங்கன்னா பொருளி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கூடவே சேர்த்து இந்த அண்ணங்காரனோட ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா, ஹீரோயின் போயிட்டு எதுக்கு ஆர்ஃபனேஜ்ல பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும், அவ அம்மா அப்பா இல்லாதவ, அவ அந்த ஆர்ஃபனேஜ்ல தான் இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல நியூஸ்லாம் பரவிடுது. ஸோ நம்ம ஹீரோயினுடைய டீம்மேட்ஸ் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோயின் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க இதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டு ஹீரோயின்ட்ட சாரி சொல்றாரு. நான் மட்டும் உன்னை ஆர்ஃபனேஜ்ல கூட்டிட்டு போலன்னா யாரும் உன்னை பத்தின நியூஸ் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிருக்க மாட்டாங்களே, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல கோவம் வந்துருச்சு போல இருக்கு. அப்படி இந்த பார்ட் இதோட முடியுது. கடைசி 2 பார்ட்ல என்ன நடக்குதுன்றது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you.